ஹே டியூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அன்கான்சியஸ் டாக்கிஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரவுடிசம் ரவுடிசம் ரவுடிசம். ஏன்னா ரவுடிசம் பற்றி பேச போறியா? அப்போ ரவுடிங்களோட கதையை சொல்ல போறியா, இல்லை ரவுடியை பற்றி சொல்ல போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ரவுடிசம் தான் கெத்துன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும், ரவுடிசத்துக்காண்டி ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும், எல்லா படத்துலேயும் ரவுடிசத்தை மட்டும் இன்ஸ்பயர் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ. ரவுடிசம் நான் இந்த இது மாதிரி ஸ்டேட்டஸ் ஸ்டோரியெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன், இப்போயும் பார்க்குறேன். எதனால் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி பார்க்கறது இல்லைன்னா, சில பல ஸ்டேட்டஸ் ஸ்டோரி அவ்வளோதான். அதில் ஒன்றானது தான் ரவுடிசம் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி. இந்த கத்தி எடுத்துகிட்டு வாயில் வச்சுக்கிட்டு போடுறது, பர்த்டேவுக்கு கேக் வெட்டுறது கத்தியால், அந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்தால் இந்த கையை வாயில் கழிச்சிக்கிட்டு கத்தியை கையில் வச்சுக்கிறது, கத்தி எப்படி வெட்ட போகிற மாதிரி ஒரு போஸு, அதுக்கு ஒரு சாங்கு, ஸ்டீலு ஜாமானை எடுத்து வந்தால், அது என்னமோ சாங்கு எனக்கு தெரியாது அந்த சாங்கு, ஸ்டீலு ஜாமான் எடுத்து வந்தால் சம்பவம் தாங்க அப்படின்னு போட்டு கீழே கத்தியை பறக்க விட்ருப்பாங்க. கத்தி இருக்கும், செயின் இருக்கும், பாம்பு இருக்கும், பூரா எமோஜியில் பறக்க விட்ருப்பாங்க. சரி, பெரிய ஆளுங்க போல இருக்கு அப்படி ரீல்ஸ் போடுறவங்க, ஸ்டோரி போடுறவங்க உண்மையிலே ரவுடி போல இருக்கு, சும்மா மிரட்டுறதுக்காண்டி, எல்லாரையும் மிரட்டுறதுக்காண்டி போடுறாங்க அப்படின்னு போய் பார்த்தா, நான் ஒரு ஐடி பார்த்தேன். அந்த ஐடியில், அதாவது ஃபஸ்ட்டு நான் ஐடியை ஸ்டோரி பார்த்தேன். ஸ்டோரி பார்த்தோன்னே இது மாதிரி ஒரு இது ஓடுது, வட சென்னையோட இது ஓடுது. இது மாதிரி நம்மளை குத்தினா நம்மளும் குத்த தான் செய்யணும், ஏதோ ஒரு டைலாக் ஒன்று அது மாதிரி ஓடி கீழே இவன் டைப் பண்ணி இருக்கான். இது மாதிரி ரவுடிசம்னு போட்டு 2 கத்தி போட்டு, ஒரு நெருப்பு சிம்பிள் போட்டு, பிளாஸ் சிம்பிள் போட்டு, ஒரு பாம்பு போட்டு, ஒரு செயின் போட்டு, இத்தனை எமோஜி போட்டு இருக்குது. சரி, யார் அவன், பெரிய ரவுடியாக இருக்குமோ, உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு அவன் ஐடி ப்ரொஃபைலை கொடுத்து பார்த்தா, 6வது படிக்கிற பையன் இதை போட்டானா, இல்லை இவன் ஐடியில் இவன் அண்ணன் போட்டானா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். சரின்ட்டு அவனோட ரீல்ஸ் பார்க்குறேன். ரீல்ஸ் பார்க்குறப்ப இந்த மியூசிக்லாம் வச்சு, இந்த கத்தியெல்லாம் கையில் வச்சுருக்க மாதிரிலாம் எடுத்து போட ஆரம்பிச்சார். அவன் படிக்க வேண்டிய, அதாவது அவன் படிக்கிற ஒரு ஆள் ரவுடிசத்தை இன்ஸ்பயர் ஆகுறான். அது எப்படி? இப்போ நான் இதுக்கு ரவுடிசத்தை பற்றி பேசணுமா இல்லை பேரண்டிங் பற்றி பேசணுமான்னு எனக்கு புரியலை. ஏன்னா ரவுடிசம் ஒரு 6வது படிக்கிற பையனுக்கு ஈஸியாக இந்த கத்தியை கையில் எடுக்கிறது, இந்த ஒருத்தனை மிரட்டுறது, கத்தியை வச்சு இது கொன்றுவேன்னு சொல்கிறது, உன்னைய தலையை திருப்பி போட்டுருவேன்னு சொல்கிறது, இதெல்லாம் கெத்துன்னு தெரியுது. அப்படின்னா கொலை சொல்ல வேண்டியது யாரை? இந்த நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி ஒரு சர்ச்சை ஒன்று நடந்துச்சு. வடக்கனை இந்த மாதிரி படிக்கக்கூடிய பசங்க, அதாவது போதைக்கு அடிமையான பசங்க மிரட்டுற ரீல்ஸ் எடுக்கிற இதில் வெட்டிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. அவங்கள பற்றி பேசுறதும் இல்லை, அது மாதிரி வெட்டிட்டாங்க. ஆனால் அவங்க படிக்க வேண்டிய பசங்க போதைக்கு அடிமையாகி ஒரு ஆளை வெட்டினாங்க அப்படிங்கிறது எத்தனை விஷயம் அந்த இடத்துல பாயிண்ட் ஆகுது. படிக்க வேண்டிய பசங்க 1, போதைக்கு அடிமையாக இருக்காங்க 2, ஒரு ஆளை வெட்டி இருக்காங்க, அதை கெத்தாக இருந்திருக்காங்க. அது ரவுடிசம் தான் கெத்துன்னு இருந்திருக்காங்க. ரவுடிசம் ஏன் அங்கே கெத்தாக இருக்கு? அதுக்கு நிறைய பேர் போட்டிருந்தாங்க வடச்சென்னை தான் அதுக்கு காரணம், வடச்சென்னையால் தான் அவங்க இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க ரவுடிசம், இந்த மூவிஸால் தான் ரவுடிசமே இன்ஸ்பயர் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட இது மீமு. அதுக்கு ரிப்ளை மீமும் நான் பார்த்தேன். முக்காவாசி இது வடச்சென்னையால் அப்படின்னு வந்துச்சு. அதில் காவாசியில் அவனை ரவுடி கூட என் பிள்ளைய படிக்கிறான், நான் அழைக்க போகிறேன் அப்படின்னு அந்த வடச்சென்னையில் ஒவ்வொரு சீன்லேயுமே படிப்பை உணர்த்துவாங்க. ரவுடியோட பையனும் படிக்கிறாங்கிறதையும் உணர்த்துவாங்க. என் பையன் படிக்கிறான்ப்பா, அதாவது வில்லனோட, அதாவது அந்த ஒரு ரவுடி அவன் சொல்லுவான், இது மாதிரி என் பையன் படிக்கிறான்ப்பா, என்னால் நான் போய் ஸ்கூலில் போய் அழைக்க போகணும்.
அவன் படிக்கதான்ப்பா. எல்லா இடத்துலையும் வந்து நீ படிக்கணும், இல்லை போர்டாக அதாவது ஏதோ ஒரு ஸ்கில்லுக்குள்ளே போகணும், இல்லை நீ படிக்கணும் அப்படின்னு தான் வடச்சென்னையோட மெயின் பர்பஸ். கிளைமேக்ஸில் கூட படித்த ஒருத்தான நீ வந்து இங்கே இருக்கக்கூடாது, சண்டை செய்யக்கூடாது, நீயே படித்த ஆளால் தான் எங்களை வந்து முன்னேற்ற முடியும்னு அவனை தனியாக அனுப்பி விட்ருவாங்க. ஸோ வந்து படிப்பை தான் வடச்சென்னை இது பண்ணுதே தவிர ரவுடிசத்தை இல்லை. அதே மாதிரி எல்லா மூவிட்லேயும் வந்து ரவுடிசையாக நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறீங்க. உங்களுக்கு மரியாதை வேணும்னா அதை எப்படி பெறணும் அப்படிங்கிறத பார்க்காம ரவுடிசம் பண்ணதுனால மரியாதை கிடைக்குதுன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க. இதில் சாங்கு வேறு போட்டு 2 கத்தியை வேறு கையில் வச்சுக்கிட்டு வாயில் வச்சுக்கிட்டு, உண்மையிலே இதுக்கு என்ன காரணம்? சரி, இது மாதிரி படிக்காமல் ஸ்கூலுக்கு போகாமல் தனியாக இருக்கிறவங்க, இல்லை போதைக்கு அடிமையானவங்க, வேலைக்கு போகிறவங்க இது மாதிரி போட்டால் சரி. ஒருத்தவன் ஸ்கூல் படித்ததுதான், படிச்சுட்டும் இருக்கான், காலேஜும் படிக்கிறான். த பாயிண்ட் இஸ் படிக்கிறான். படிச்சுட்டு இருக்கவனும் இது மாதிரி கையில் கத்தி வச்சிருக்கான். கத்தி வைக்க அந்த கத்திக்கு ஒரு இது, அந்த படிக்கிறவனே வந்து அந்த கீழே வந்து எமோஜி போட்டு நாங்கள் தான் இது சம்பவக்காரங்களே, நாங்கள் தான் சம்பவக்காரங்க. இப்போ நான் அவனை பார்த்து சிரிக்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. ஒரு கோவத்திலே ஒரு வார்த்தைலாம் விட்றாங்க, இது மாதிரி அவனை வெட்டி போட்டுருவேன், அவனை வெட்டி போட்டு நான் உள்ளே போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லி நானும் கேட்டிருக்கேன். கேட்டதாக தான் நானும் சொல்கிறேன். ஸோ வந்து அது மாதிரி அவ்வளோ படித்தும் ஒருத்தவனுக்கு இந்த மாதிரி தோணுதே, எதனால்? பேரண்டிங்னாலையா, இல்லை அவன் யாரை இன்ஸ்பயர் ஏற்றுங்கிறதுனாலையா, இல்லை சுற்றி உள்ளவங்களாலையா, இல்லை அவன் ரவுடிசம் வந்து கெத்து, இந்த மாதிரி குத்திட்டு உள்ளே போனால் கெத்துன்னு நினைக்கிறதுனாலையா, யாரால்? அப்போ படித்த ஒரு ஆளால் எப்படி கையில் கத்தி வந்து இது மாதிரி நான் உள்ளே போனாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் மாற்றுவேன்? படித்த ஒரு ஆளால் எப்படி வேணால் தான் உலகத்தை வந்து மாற்றிக்கலாம். ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சிருக்கணும், எப்படி அதுக்கு இது பண்ணணும்னு தெரியும். ஆனால் வந்து படித்த ஒரு ஆளையே கையில் கத்தி எடுக்குதானா, ஏன்? என்ன காரணம்?